கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் அனைவரின் ஒவ்வொரு வாழ்விலும் ஆசீர்வாதமாக அமைய இந்த நாள் சிலுவை தியானம் அப்படின்றது எனக்கு 4வது வார்த்தையா ஆண்டவர் எனக்கு தந்து கொடுத்துருக்காங்க. பாப்பா வர சீக்கிரமா எடுத்ததுனால எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பாப்பா ஒன்றும் நேரம் அதிகமாக எடுத்திருந்தா கூட கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் தினபாதி பயன்படுத்திருக்காங்க. அதாவது சிலுவை தியானம், அதாவது சிலுவை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அடிமை, அவமானம் அப்படின்றத அந்த அதனுடைய அடையாளமாக தான் அந்த சின்னங்கள் அந்த சிலுவை அப்படின்றது கொடுத்தாங்க. இதற்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். எந்த காரணத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எந்த நோக்கத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாம பைபிள்ல படி எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே வசனத்தின் மூலமா சொல்ல சொல்லிட்டு இருந்தோம்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து போய் ஏதோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு முறையா எப்படி சொல்லணும், எந்த கருத்துக்களை அவங்களுக்கு சொன்னா அந்த சிலுவை தியானம் அவங்க மனதில் எப்படி போய் தோணும் அப்படின்றத நம்ம சுருக்கமா சொல்லிடுறேன். இதுக்கு இந்த என்ன காரணம், என்ன நோக்கம், என்ன திட்டம் அப்படிங்கிறத சிலுவை எப்படின்னா பிதா அப்படிங்கிற இதனுடைய ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு திட்டம் யாருன்னா பிதா. இதுல 3 காரணம் இருக்கு, 3 பேர் இதுல இருக்கிறாங்க. ஒண்ணு சாத்தான், அடுத்தது பிதா, அடுத்தது நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இப்போ சாத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய முதல் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம அனைவரையும் பாவத்துக்கு உட்படுத்தணும், அவங்களுடைய பாவங்களை கொண்டு நம்ம நரகத்திற்குள்ள அவங்க எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்றத அவருடைய திட்டம். பிதாவானவர் என்ன திட்டம் அப்படின்னா இந்த பாவத்தில் இருந்து இவங்க எல்லாத்தையும் மீட்டு நாம பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு யுத்தம்னு வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு பிதா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இப்போ பிதாவை கூட நம்ம போய் சேரணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் விடணும். அந்த பாவம் விடணும் அப்படின்னா நம்ம மேல இருக்கிற பாவ கரைகளுக்கு நம்ம பிதாவுக்கு நமக்கு என்னன்னா ஒரு அந்நிய ஒரு தூரமா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். சரி, ஆண்டவர் பிதா என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க எப்படி நம்ம கொண்டு வரணும், இவருடைய பாவத்தை யார் போகும் அப்படின்றது யோசிக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா பூமிக்கு அனுப்புறாரு அப்படின்னா எப்படி, அதாவது ஒரு பாவமே அறியாம, பாவமே என்னன்னு தெரியாத அப்படின்ற ஒருத்தர் நம்ம ஒரு பலியா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. யோவான் இடத்துல நம் பாவங்களை மீட்க வந்த ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து. இப்ப அந்த இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இப்ப 33 வருஷமா இந்த உலகத்துல பூமியில வாழ்றாரு. 30 வருஷம் தன்னுடைய தாய் தந்தைக்கு உதவி செஞ்சுட்டு 3 வருஷம் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஊழியம் செய்யறாரு. அந்த ஊழியம் அப்படின்னா எல்லா இடத்திலும் எல்லா மக்களுக்கும் தன்னுடைய சுவிசேஷ பயணத்தை எல்லாத்துக்கும் சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நோயாளியை குணப்படுத்துறாரு. அப்புறம் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து அந்த எல்லாத்தையும் சுகப்படுத்துறாரு. அப்படி சுகப்படுத்திட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்றீங்க, நீ யாருன்னு சொல்லி அந்த பரிசேயர் கேட்கறாங்க. அவர் இயேசு சொல்றாரு நானே உங்களை மீட்க வந்தவர்னு சொல்லி. ஆனா அவங்க இதுல என்ன ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் அப்படின்னா தன்னுடைய சொந்த ஜனமே அவரை ஏத்துக்காத ஒரு நிலைமை தான். அது எவ்வளவு சொன்னாலும் இவங்க அதை யாருமே கேட்கல. இவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் என்னாருன்னா அங்க இருக்கிற பரிசைகள் எல்லாம் ஒரு இது பண்றாங்க. என்னன்னா இந்த மாதிரி இவர் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, விரோதமா அவர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சு அந்த குற்றச்சாட்டு மேல என்ன பண்றாருன்னா இவரை கூட்டிட்டு போறாங்க. ஏரோவரத்தோட அந்த இதுல கூட்டிட்டு போறாங்க. அந்த விசாரணை சொல்றாங்க என்னப்பா இவர் பாவம் செஞ்சா அப்படின்றது. விசாரிச்ச வகையில பாத்தீங்கன்னா இவர் எந்த ஒரு பாவமும் செய்யல, இவர் நாம ஏன் தண்டிக்கணும்னு சொல்லி அவரே சொல்றாரு. ஆனா இருந்தாலும் மக்கள் அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இவரை தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் ஓய்வு நாள்ல அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பயும் அவங்க இல்ல இவரை சிலுவையில் அறையப்படணும் அப்படின்னு சொல்லி. ஆனா சிலுவையில் அறையப்படணும் அப்படிங்கிறது ஒரு திட்டமே
பிதாவினுடைய திட்டம். ஏன் பிதா வந்து நினைச்சிருந்தாருன்னா சரி அந்த 20 மூலியமா மற்றவங்க மூலியமா சரி ரைட் விடுதலை பண்ணலாம் அப்படின்றாங்க. ஏன்? நம்ம மேல இருக்கிற பாவக்கரைகள், நம்ம மேல சுமத்தின அக்குறுமங்கள், மீறுதல்கள் எல்லாமே நமக்குள்ள ஊறி இருக்கிறதுனால அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணாரு அப்படின்னா அவரு சிலுவையில அறையப்பட்டார். அந்த சிலுவையில அறையப்படுறதுக்கு என்ன எல்லாம் விசாரிச்சு அவர் சிலுவையில் அறையப்படுறாரு. நம் கைகளால் செய்த பாவத்தை அவருடைய கைகளால் ஆணி, நாம பாவம் செஞ்சோம், நம்ம கையில் நம்ம வந்துதான் அந்த தண்டனை அனுபவிக்கணும். ஆனா இருந்தாலும் நம்ம தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு அவர் கையிலால் ஆணி அடிக்கப்பட்டது. நாம பாவம் செய்த அந்த பாவம் செய்யறதுக்கு ஓடுற அந்த கால்கள் அவர் கால்கள் மூலமா ஆணி அடிக்கப்பட்டது. அடுத்தது நம்ம செய்த பாவம், அக்கிரமம், மீறுதல்கள், இது எல்லாமே, இது ஒட்டுமொத்த எல்லா பாவம் எல்லாத்தையுமே ஒரு முள்முடியா அவருக்கு அந்த தலையில சூட்டினாங்க. அந்த முள்முடி பாத்தீங்கன்னா ஒரு அவமானத்தின் இதுமா கருதப்பட்டது. அந்த முள்முடி அவர் தலையில சுமத்தப்பட்டதுனால அது ஒரு ஆசீர்வாதமா மாறி போயிருச்சு. இப்படி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சிலுவையில் அறையப்படுறாரு. அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுது அவரு ஆண்டவர் பிதாவை நோக்கி சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறது உரத்த சத்தத்தோட சொல்றாரு. அதாவது ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு எபிரேய மொழி. அது எதற்காக சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஏசாயா 53:4 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நாம செய்த பாவங்கள், அதாவது நாம வந்து ஒரு வழி தப்பிய ஆடுகளை போல, அதாவது அங்கு இங்குமா திரிஞ்சு ஒரு பாவக்கரையில அதிகமா இருந்ததுனால நம்ம மேல பாவம் சுமத்தப்பட்டதுனால அவரு என்ன பண்ணாரு, அவரு அந்த சிலுவையில வந்து அறையப்பட்டாரு. அந்த சிலுவையில சுமார் வந்து 6 மணி நேரமா அவர் அந்த சிலுவையில அறையப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் அந்த பூமியை பார்த்தீங்கன்னா ஒரு அந்தகாரமா மாறி போச்சு. இப்படி அந்த சிலுவையில் அவரு சிந்தின ரத்தம், அந்த ரத்தம் நம்முடைய பாவத்தினால அவர் அதை கழுவி, நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்தமாக கழுவி அது ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப்படும். அதனாலதான் அவர் அந்த சிலுவையில அறையப்பட்டார். ஆனா இருந்தாலும் வழி, அவர் ஆவிக்குள்ளாத ஒரு வழி உணர்றாரு. அதுதான் அந்த பிதாவை நோக்கி சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றது உரத்த சத்தத்துடனே அவர் வந்து அது சொல்றாரு. சொல்லிட்டு பிதா வந்து ஒரு காது கேட்காதவரை போல் அமைதியே இருந்துட்டாரு. அதாவது இப்ப நம்முடைய குழந்தைக்கு சப்போஸ் யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டாங்க, நம்மளுடைய குழந்தைய யாராவது ஒருத்தர் அடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், போன உடனே நம்ம குழந்தைய தப்பு பண்ணாலும் சரி, நம்ம குழந்தை மேலே இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை திட்டுவோம் இல்லையா, கொஞ்சம் ஒரு படி மேலே போய் அடிச்சிருவாங்க. ஆனால் பிதா தன்னுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படணும்னு அவரை ரொம்ப அவமானப்பட்டு அடிச்சு துன்புறுத்தி அவ்வளவு ஒரு கஷ்டத்துக்கு உண்டாக பிதாவை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். எதற்காக? பிதா நம்ம மேல் வைத்திருந்த அன்பு ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்படணும். அந்த சிலுவையில் அறையப்பட்டால் மட்டுமே தான் இந்த பாவ நிவர்த்திகளை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்றதுனால பிதாவுடைய ஒரு திட்டம். இந்த பிதாவினுடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அதை வாங்கிட்டு சரி நம்மளுடைய பிதாவினுடைய சித்தமாச்சின்னு சொல்லிட்டு அந்த பாடுகளை எல்லாமே சகிச்சு கொண்டுட்டாரு. இப்ப நம்ம சொல்றோம் அந்த என்னதுன்னா சிலுவை வந்து தூக்கிட்டு போது அவ்வளவு வெயிட்டா அவர் தூக்கிட்டு போறாரு, ஆணி இத்தனை இன்ச்சு ஆணி இவ்வளவு அடி உயரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாவங்கள் அனைத்துமே அந்த சிலுவையின் மூலமா அதை அப்படியே எடுத்துட்டு கல்வாரி மலைக்கு எடுத்துட்டு போறாரு. சரிங்களா? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாத்தீங்களா, நாம பாவத்தை விட்டு ஒழிச்சு இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நாம அவருக்காக இந்த நாள் நினைவு கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாம வந்து தியானிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் நாம ஒரு நீதிமானாகவும் இருக்கணும். அவருக்கு அப்போ வந்து அது வலிக்குதோ இல்லையோ அவர் வந்து எல்லா பாடுகளும் சகிச்சுட்டாரு. எல்லா பாடுகளையும் சகிச்சதுனாலதான் அவருடைய பிதாவுடைய வலது பரிசுல அவர் வந்து இருக்கிறாரு. அவருடைய இடத்துல வந்து இயேசு 3ஆம் நாளுக்கு தெரிஞ்சு அவர் அங்க போய் அந்த பிதாவின் இடத்துல போய் அவர் இருக்கிறாரு. அத்தனை பாடுகளும் சகிச்சு. ஆனா நம்மளை வந்து அத்தனை பாடுகளை அவர் சகிக்க சொல்லல, உன்னை சிலுவை சுட்டு சொல்லல, உன் தலை முடி மேல வந்து அந்த கிரீடம் போட்டு சொல்லல, எதையுமே சொல்லல. அவர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறார், என்ன தெரியுமா,
பாவத்தை விட்டுருங்க, பாவத்தை செய்யாதீங்க, நல்லது மட்டுமே செய்யுங்க அப்படின்றத அவர் சின்னதா ஒரே ஒண்ணுதான் சொல்றாரு. ஆனால் நாம அதை செய்கிறோமா? கிடையவே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், நாம ஆலயத்திற்கு வருவதற்கு முன்னாடி ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் நாம சொல்றோம். இதே ஆலயத்திற்கு வெளியில போகும்போது அதே பாவத்தை நம்ம மீண்டும் மீண்டும் செய்யறோம். இப்ப என்ன காரணம் அப்படின்னா, பிதா வந்து நம்மளை வந்து மன்னிச்சிருவாரு, நம்மளுடைய எந்த பாவங்களை இருந்தாலும் அவர் நம்மளை மன்னித்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னும் தவறுகள் அதிகமாகத்தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய சொந்த ஜனங்களே அப்படிதான் இருக்கிறோம். அவர் இன்னும் நம்ம புரிஞ்சிக்கல. அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வழி. ஒவ்வொரு வருடமும் புனித வெள்ளி, அதாவது ஆண்டவருடைய சிலுவையில் அறையப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதை தியானம் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வருஷமும் அவரை நாம சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். அவருக்கு என்னமோ ஒரு நாள் தண்டனை கொடுத்து சிலுவையில் அரைஞ்சி அந்த பாடுகளை சகிச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, கிளம்பிட்டு. ஆனால் இருந்தாலும் நாம என்ன பண்றோம்னா அந்த பாவங்களை மீண்டும் மீண்டும் செஞ்சு 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 அவர் ஆணியில அடிச்சு அடிச்சு அவருடைய சிலுவையில் ஏற்றி கொண்டுதான் நம்ம இருக்கிறோம். இது வந்து என்னன்னா, பிதா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவன் நம்மளுடைய மகனை வந்து இவ்வளவு பலிகடாக்கி அவங்களுடைய பாவங்களை நம்ம இது பண்ணுமா, ஆனா இன்னும் மனம் திருந்தாமல் இந்த மக்கள் இன்னும் அறியாமலேயே இருக்கிறாங்களே. அதற்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, நாம பிதாவின் இடத்தில் ஜெபிக்கணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இது எல்லாமே செஞ்சு நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும். அதற்காக தான் இந்த சிலுவை தியானம் வந்து 7 வார்த்தைகள் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தையை எல்லாத்துக்குமே கொடுத்து பண்றாரு. அந்த 7 வார்த்தை நாமும் ஒவ்வொரு நாளும் அதை தியானிச்சு, பாவம் நாம பாவம் செய்யக்கூடாது, மற்றவர்களை பாவம் செய்ய விடக்கூடாது. அது போலவே நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை தெரிந்து கொள்ளணும். அந்த அன்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே இந்த பாவத்துக்கு ஒருபோதும் நம்ம செய்யவே மாட்டோம். அது போல நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம என்ன அதிகமாகவே வீட்டிலும் சரி ஆலயங்களும் சரி சொல்ற சத்தியங்களையும் சொல்ற வார்த்தைகளையும் சரியான நேரத்துல கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை இது பண்ணிக்கலாம். நாம என்ன பண்ண ஒன்னே ஒண்ணுதாங்க, உங்களை எதையுமே பண்ண சொல்லல, பாவங்கள் பண்ணாதீங்க. பாவங்கள் பண்ணாமல் இருந்தாலே சரி, சரிங்களா, நாமும் பரலோக ராஜ்யத்துல இடம் பெற்றுள்ளோம். சரிங்களா, இதுதான் ஆண்டோட எனக்கு கொடுத்த அந்த ஒரு வார்த்தையை நினைச்சு இந்த வார்த்தையை